ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். ஜாதகப்படி குழந்தை பிரச்சனைக்கான காரணமும் நிவர்த்தியும் இந்த தலைப்பில் தான் இதில் பேசியிருக்கேன். இப்போ ஜாதகப்படி குழந்தை பிரச்சனை எப்படி இருக்கும், அது யாருக்கு வரும், பெரும்பாலும் யாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குழந்தை பிரச்சனைங்கிறது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, குழந்தை பிறக்கலை, குழந்தை இல்லாமல் இருக்கோம், திருமணம் ஆகிறது கூட எங்களுக்கு பிரச்சனையாக தெரியல, ஆனால் திருமணம் ஆகி குழந்தை இல்லைங்கிறது பெரிய சிக்கலாக இருக்குது, ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதகர்கள் சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் எந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, என்னுடைய ஜோதிட ஆய்வில் பார்க்கும்போது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அதிக பேருக்கு குழந்தை பாக்கியம் தடைப்படுது. இதுக்கு அடுத்து எல்லா லக்னத்துலேயும் சுமாராக இருக்காங்க. ஆனால் நான் பார்க்குற ஜாதகங்களில் அதிகம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்படுது. அதே போல் குழந்தை தடையும் இருக்குது. அந்த குழந்தை பிறந்தவுடனே அவருக்கு அந்த ஜாதகருக்கு பிரச்சனையும் வருது. ஜாதகர்னால் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களை பிரியக்கூடிய நிலை இதெல்லாம் நிறைய இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதே போல் குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது, அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இது மாதிரி தான் இருக்குது. இப்போ மற்ற லக்னங்களுக்கும் இருக்குது. ஆனால் சிம்ம லக்னத்துக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த குழந்தைக்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வராரு. அதனால் இந்த 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதிக அளவுக்கு குழந்தை பிறப்பை தடுக்கிறார். இதை பற்றி நான் நிறைய ஆராய்ச்சி செஞ்சேன். 8ஆம் அதிபதியாக வர்றதுனால தானா அப்படின்னா, அது 8ஆம் அதிபதி அதே சமயத்தில் சூரியனுக்கு அந்த சூரியன் லக்னாதிபதியாக சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருக்கிறதுனால அந்த சூரியனுக்கு இந்த குருவோட தன்மை சரியான முறையில் இல்லை. இது எப்படி அப்படின்னா, நம்ம ஜாதகம் 10 பொருத்தம் பார்க்குறோம்ல, திருமண பொருத்தம். அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதில் குருவோட நட்சத்திரங்களும் சூரியனோட நட்சத்திரங்களும் ஒரே இதில் அதே பொருத்தம் பார்க்கும்போது ஒரே நட்சத்திரமாக சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு குருவோட நட்சத்திரத்தில் உள்ள ஆணை இணைக்கிறது. அதே போல் சூரியனோட நட்சத்திரத்தில் பிறக்கிற ஆணுக்கு குருவோட நட்சத்திரத்தில் உள்ள பொண்ணை இணைக்கிறது. இல்லை சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணை சூரியனோட நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு இணைக்கிறது. குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோட நட்சத்திரத்தில் உள்ள ஆணையை இணைக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பை தடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ இந்த ரஜ பொருத்தத்தில் சூரியனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அதே போல் குருவோட நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 6 நட்சத்திரமும் ரஜு பொருத்தத்தில் உத்திர ரஜுவாக வரும். உதர ரஜுமாங்க. அந்த உதர ரஜ்ஜில் இருக்கிறது என்ன அப்படின்னா, அது குழந்தையை தடுக்கக்கூடியது. நிறைய பேர் அந்த மகேந்திர பொருத்தத்தை பார்ப்பாங்க. மகேந்திர பொருத்தத்தில் பொருத்தம் இருக்குது, அப்போ குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை விட இந்த ரஜ்ஜில் இருக்கக்கூடிய இந்த நான் இப்போ சொன்னக்கூடிய சூரியனோட நட்சத்திரங்களும் குருவோட நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய உதர ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா குழந்தை பிறக்காது. இப்போ மகேந்திர பொருத்தத்தில் அதையும் நம்ம நட்சத்திர பொருத்தங்களை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை தரும். குழந்தை பிறப்பை தடுக்கக்கூடியது, பெரிய மனக்கவலை உண்டாக்கக்கூடியது.
அதனால அந்த மகேந்திர பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா பொண்ணோட நட்சத்திரத்துலேருந்து 1, 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இந்த நட்சத்திரங்கள் வந்தால் மட்டும்தான் மகேந்திர பொருத்தம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது இல்லை. இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வந்து பார்க்கணும். இதே போல் இது ரொம்ப சிம்ம லக்னத்துக்கு ஏன் பாதிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, சிம்ம லக்னத்துக்கு நான் இப்போ அந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் உதர ரஜ்ஜு சொல்கிறேனே, அதில் பார்த்திங்கன்னாவே தெரியும். சூரியனோட நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம் தான் ரஜ்ஜு தட்டும். ரஜ்ஜு வந்து பொருத்தம் வராது. அதனால தான் சிம்ம லக்னத்தில் உள்ளவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தடைப்படுறதுக்கான காரணம். அது சிம்ம லக்னத்தில் பிறக்கிற மற்ற எல்லாருக்கும் கிடையாது. அதில் பாதிப்பு அதிகம் இருக்கிறவங்களுக்கு அதிகம் பாதிக்கும். அதே போல் மற்ற லக்னங்களில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடம் திதி சூனியத்தில் இருந்ததுன்னா அது ரொம்ப பாதிக்குது. 5ஆம் இடம் வந்து திதி சூனியத்தில் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கணும். அந்த திதி சூனியத்துக்கு உரிய அந்த கோயில்களுக்கு போய் நிவர்த்தி பண்ணும்போது அதற்கான வழிகள் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து அந்த 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது. நிறைய பேர் கேது இருக்கவங்களுக்கு குழந்தை இருக்கும். அப்போ கேதுனால பாதிப்பு இல்லைன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கேது இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ரஜ்ஜு பிரச்சனை இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருப்பாங்க. அதே போல் இந்த 5ஆம் இடம் திதி சூனியம், இந்த 5ஆம் இடத்துல வந்து பாதிப்பு அதிகம் இருக்கிறது. இப்படியெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் தடைப்படும். இதுக்கு அந்த இந்த மாதிரி தடைகள்லாம் ஜாதகப்படி வச்சுக்கிட்டே இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. மருத்துவ செலவுலாம் அதிகமாக ஆகிட்டுருக்கும். ஆனால் எதுவும் சக்ஸஸ் ஆகாமையே நிறைய பேருக்கு சக்ஸஸே ஆகாது. அவங்க வந்து செட் ஆகலன்ட்டு சில நேரத்தில் விட்டுருவாங்க. ஆனால் இந்த ஜாதகப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணால் அதற்கான கோயில்களுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதற்கான வாய்ப்பு வந்து உருவாகும். ஏன்னா இந்த மாதிரி சரி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறாங்க. இப்போ இது சரி பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்து அவருக்கு அந்த 5ஆம் இடம் திதி சூனியமாகி அதே போல் 5இல் கேது இருந்து இது மாதிரி ரஜ்ஜு பொருத்தம் அப்புறம் மகேந்திர பொருத்தம் இதெல்லாம் எல்லாமே பாதிச்சிருந்தால் தான் ஒருத்தருக்கு வந்து முழுவதும் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து இவங்க வழிபாடு செஞ்சால் அதுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி இவங்களுக்கு அமைப்பு இருக்கும் ஜாதகத்தில். அந்த ஒரே ஒரு அந்த வழியை வச்சு அதற்குரிய வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு குழந்தை பிரச்சனை வந்து சரியாகும். இது வந்து ஜாதகப்படி உள்ள ஒரு சூட்சமம்னா புரியாது, ரகசியமான ஒரு விஷயம். இதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா மருத்துவம் செய்யும்போது அதற்கான மருத்துவம் சரியாக தான் செஞ்சுருப்பாங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கும். எல்லாமே கரெக்டாக இருந்து கடைசியில் ரிசல்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சரியான கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக வந்து குழந்தை பிறப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சில பேருக்கு குழந்தை பிறந்து குழந்தையினால் பிரச்சனையெல்லாம் வந்துடும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடல்நிலை சரியில்லாதது, பாதிப்பான குழந்தைகள் பிறக்கிறது. அப்புறம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்ல குழந்தைய பிறந்திருக்கும், நல்லா வளர்ந்து திருமண விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இந்த தாய் தந்தை ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி 5ஆம் இடம் திதி சூனியம், கேது இருக்கிறது, ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பின்னால் பிரச்சனையை கொடுக்கும். அதையும் வந்து முன்னாலேயே யோசித்து அதற்கான கோயில்களுக்கு போய் செஞ்சு வழிபாடு செய்யும்போது
நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது. இந்த மாதிரி குழந்தை பிரச்சனைக்கான நான் இப்போ சொன்னது ஒரு சிம்ம லக்னத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். இது ஜாதகம் பார்க்கும்போது பல விஷயங்கள் இதில் கிடைக்குது. ஒருத்தருக்கு குழந்தைலாம் பிறந்தே இருக்குது, ஆனால் அவருக்கு அந்த குழந்தையோட இருக்க முடியல. காரணம் என்னென்னா, அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் இவருக்கும் ஜாதகருக்கும் டைவர்ஸ். அப்போ இவருக்கு குழந்தை பிறந்தும் அந்த குழந்தைகள் இவர்கிட்ட வளரவே இல்லை. இவர் அந்த குழந்தைங்கள பார்க்க முடியலை. அப்போ அது கூட புத்திர தோஷம்தான். அந்த புத்திர தோஷமே அவருக்கு திருமண வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையே பிரிக்குது. இப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பெல்லாம் இருக்கா அப்படின்னா, இது ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஆனால் அது புத்திர தோஷத்தினால கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த புத்திர தோஷத்தை சரி பண்ணாலே இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை உருவாயிரும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதனால தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுக்கு மூல காரணம் வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இது மாதிரி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தான், ஏன்னா இது சின்ன பதிவாக தான் போட்டிருக்கேன். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.